ஒரு நிமிஷம் பாருங்க, எல்லாரும் காய்ச்சிட்டீங்களானே. இப்ப நான் உங்கள ஒரு நாளுமே கூட சொல்லல. என்னண்டா நீங்கள் உங்களோட பெரிய சபைக்கு இல்லாத ஒரு காசு ஒதுக்கி ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட வச்சிருக்கலையே, கட்ட இல்லாதவங்கள எஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில ஹாஸ்டலுக்கு பின்னால எங்கண்ட எல்லா வேஸ்ட்டும் போய் அதுல கல்லாகி கட்டி வெளியால வந்த பிறகு அந்த டொய்லெட் எல்லாம் அவங்க ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ண பிறகு அது உரம். அது மாதிரி ஏன் நீங்க உங்கள்ட ஒதுக்கப்படுற நிதியில வச்சிருக்க நீங்க உங்களோட பெரிய சபைக்கு கட்ட இல்லாதா? 110 கோடியா மில்லியனா? என்னடா நல்லூர்ல டிசைட் பண்ணினாங்க எல்லா குப்பையிலையும் ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு. சோ அப்படி கொண்டு போய்க்கல உங்கள்கிட்ட பெரிய சபையும் ஒரு கொஞ்சம் காசை போட்டு கல்லுண்டாயில கொண்டு போறது தான் டிசைட் பண்ணிக்கலாம். அங்க ஒரு இதை செய்யுங்க. இப்ப ஜெஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில எங்க ஹாஸ்டல்ல இருந்து வர அவ்வளவுமே ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணப்படுது. சோ அப்படி வந்து நீங்க உங்கள்கிட்ட பெரிய சபையில தீர்மானத்தை கொண்டு சும்மா நெடுக சண்டை பிடிக்கிற விட்டுட்டு நீங்க ஏதாவது வந்து கட்டுறதை ட்ரை பண்ணுங்க உங்களோட காசுல. கொண்டு போற விஷயம் வந்து நடைமுறையில் இருந்தது. பரிந்துரை கொண்டு போறேன் நாங்கள் இங்கே ஒரு ஏக்கர் கொண்டு போறது கொண்டு வரது ஒரு ஆட்கோட்சியில அந்த ப்ராஜெக்ட் பெரிய போயிட்டு அது சாத்தியம் டிசைட் பண்ணிக்க மாட்டா. இன்றைக்கு கவர்மெண்ட்டுக்கு ஆஸ்திரேலியாவில இருந்து சொல்லி இருக்கிறார், யாழ்ப்பாணம் ஃபுல்லா முழு குப்பையும் ஒரு இடத்துக்கு வருமாண்டா தான் ஃபுல்லா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்றாங்க கவர்மெண்ட்டுக்கு அக்ரி பண்ணிருக்காரு. ஓகே, இளங்குமரன் சொன்னாங்க எனக்கு நல்லூர்ல. அப்ப அந்த ப்ராஜெக்ட் வந்தா நீங்க முழுக்களையும் டிரான்ஸ்பர் பண்ணி அங்க கொண்டு போவோம் கல்லுண்டாய்க்கு. எங்களுக்கு 500 இல்ல எனக்காக தெரியும். இப்ப ஹாஸ்பிட்டல் கழிவுகளை 300 ரூபாய்க்கு நீங்க எடுக்கிறீங்க, எனக்கு எல்லாமே தெரியும், உங்களை சேல் பண்ணப்படுது. இப்ப அதுக்கு ப்ரொபோசல் வந்து தாரான்னு சொல்லியிருக்கணும். சோ அதுக்கு நீங்களும் இன்புட்டை கொடுத்து நீங்களும் கொஞ்சம் காசை கொடுத்து அங்க கொண்டு போங்க. எங்களுக்கு யார் வந்து பெரிய பிரச்சனை இந்த குப்பை கிளீன் பண்றதா. சோ அதுக்கும் உங்களோட பிரதேச சபையில ஒரு தீர்மானத்தை போட்டு சனத்துக்கு விளங்கப்படுத்தி உங்களோட பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு விளங்கப்படுத்தி அதை அக்ரி பண்ணி கொண்டு போங்க. ஆனா ஒன்று விஷயத்தை சொல்றேன், நீங்கள் எந்த பிஹெச் அனுமதி தந்தாலும் ஒரு காணிக்குள்ள கொண்டே வெறும் மலை கழிவு போட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல அது ஈகோலாய் வரும். ஈகோலாய் என்ற பாக்டீரியா 4 இடக்க மஞ்சான் ஒரு சென்டிமீட்டர் கியூபுக்குள்ள இருக்கலாம். அது இங்கே கூட்டத்தை ஒழுங்கு செய்த செயலாளர் அவர்களுக்கும் அதே நேரம் இங்கே வருகை தந்திருக்கும் தவிசாளர், பிரதேச சபை உறுப்பினர்கள், அரச உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை இந்த ஆண்டின் தொடக்க முதலாவது கூட்டம் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பல கனவுகளுக்கு மத்தியிலும் இந்த பிரதேச அபிவிருத்தியை இலக்காக கொண்டு இந்த ஆண்டுக்கான செயற்திட்டங்கள் சென்ற ஆண்டு நடைபெற்ற செயற்திட்டங்கள் எவ்வாறு நிலையில் முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது என்று அவதானித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை சொன்ன மாதிரி விவாத பொருள் இல்லாமல் ஒரு சிறிய நீண்ட விவாதமாக மாற்றாமல் கேள்விகளுக்கு பதில்களை துரிதமாக அதனூடாக நிறைவேற்றி கொண்டு செல்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த அஜெண்டா படி நாங்கள் பயணிப்போம். இது தொடர்பாக கூட்டம் நடந்தது தனியே. அப்ப அங்கத்தைய அபிவிருத்திகள் தண்ணீர் இல்லை இல்லாம பல முறைப்பாடுகளுக்கு அமைய திரும்பவும் அதை செய்து பெல்சிட்டியை செய்து திறந்து வைச்சது. திறந்து வச்சதுன்ற நோக்கம் என்னன்னா திரும்பவும் இயங்காட்டா மீள பெற்று இயங்கு நிலைக்கு வேறு ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்கிறதான் செய்ய முடியும். ஒரு மக்களிட மனத்தை கட்டி போட்டு வீண் விரயமாக வினைத்திறன் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்ப அடுத்த கட்ட பொறிமுறைக்காக நாங்கள் இயங்காத கடைகளை மீள எடுத்து டெண்டல் போடுறதுக்கான பொறிமுறையை ஏற்படுத்துவோம். ஒரு நல்லதுதானே. இப்ப திருப்பி முதல் கொடுத்தது நீ இதுல டெண்டல் எல்லாம் வெளிப்பட தன்மையா தான் கோல் பண்ண போறோம், எந்த வகையிலையும் இல்லாம. அப்ப அதுக்கு முடிவெடுப்போம். இப்படியே போட்டு சரி உங்களுக்கு இந்த பொருளாதார மத்திய நிலையம் திருப்பி இயங்கி 2-3 கடை தான் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்குது. இப்ப மிச்ச கடைகள் எல்லாம் பூட்டி இருக்குது. அப்ப அதை வந்து திருப்பி கேன்சல் பண்ணி போட்டு திருப்பி டெண்டல் போல் பண்றதுக்கான பொறுமுறை போவோம். ஏகாதடை ஓகே சரி, அது சபை அது தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறது. தேதி இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்களின் தொடர் நடவடிக்கை. முதலாவதாக தென்மராட்சி பிரதேச செயலாளர் பிரிவினை 2ஆக பிரித்தல். இவ்விடயம் தொடர்பாக கடந்த 19/12/2025 பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரது தலைமையில் பிரதேச மண்டபத்தில் பொதுமக்கள் மற்றும் அமைப்புகளுடனான கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன்
தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்ததாக மங்குவின் மேற்கில் கல் அகழ்தல் தொடர்பான விடயம் உரிய திணைக்களங்களது அனுமதி மற்றும் வியாபார அனுமதி பத்திரம் பெற்றுக்கொள்ளும் வரை ஆலையின் செயற்பாடுகளை இடைநிறுத்தி வைக்குமாறு ஆலை உரிமையாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கௌரவ தவிசாளர் பிரதேச சபை சாவகச்சேரி அவர்களது NV 1441/6 COM 2025 இலக்க 10/11/2025 தேதிய கடிதம் மூலம் உமக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. மேற்படி விடயம் தொடர்பாக நாங்கள் கடிதம் அனுப்பியும் அவர்கள் செயற்படுத்திக் கொண்டிருந்த வழியால் நாங்கள் சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கின்றோம். அவர்கள் அதுக்குரிய மேற்பு நடவடிக்கை ஒன்றும் எடுத்ததாக தெரியும். அவர்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வழியை தான் பார்க்க வேண்டும். அவர்கள் தொடர்ச்சியாக அந்த வீதி மக்களும் தொடர்ச்சியாக முறைப்பாடு தந்திருக்கணும். உங்களுக்கு ஸ்டேஷனுக்கு இல்ல கொம்பனி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அந்தந்த பிரதேச அனுமதி எடுக்கணும். இல்ல அதை கொம்பனி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துட்டு தான் இப்ப எங்க அனுமதிக்கு வந்தீங்க. அப்ப நாங்கள் அதுல கட்டுறதுக்கான குடிவரவு சான்றிதழ் புறப்படவில்லை என்ற காரணத்தை காட்டி அவர்களுக்கு அந்த வியாபார அனுமதி பத்திரத்தை வழங்கவில்லை. அவர்கள் அந்த வீதியை பயன்படுத்தி மக்களுக்கு இடையூறாக காணப்படும் மக்களுடைய முறைப்பாடு விவசாய வீதி. அது மக்கள் விவசாய நடக்கும் கால்நடைகளை கொண்டு போகலாம் இருக்குது. தங்களுடைய நீர் இயக்கும் இயந்திரங்களை கொண்டு போகலாம 10 வீல் ஓடுறதால நம்மளுக்கு பாரிய பாதிப்பு கொண்டு வரைய முறைப்பாடு சாவச்சேரி போலீஸ் நாங்கள் அதுக்கு முறைப்பாடு அளிச்சிருக்கிறோம். கேஸ் போட்டிருக்கிறோம். சட்டவிரோதமான கல்லகல் வண்டு அது தொடர்பாக பாருங்க. அடுத்தது நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்க. எங்கள்கிட்ட அனுமதி எடுக்காம பிரைவேட் லிமிடெட் பதிஞ்சு கொண்டு வந்தாலும் அதை பிரதேச சபையில பதிஞ்சு அனுமதி எடுக்கணும். அப்ப நீங்கள் அடுத்ததாக சட்ட நடவடிக்கைக்கு போறதுக்கான நடவடிக்கையை பாருங்க. இதுவரையில எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து கனரக வாகனங்கள் இல்ல அந்த வீதியில கனரக வாகனம் பாவிக்கிறது. இதுல கனரக வாகனம் பாவிக்கிறதுக்காக அவர்கள் எங்களுக்கு அந்த ரோட் இழப்பீட்டுக்காக பண வைப்பு செய்துள்ளார்கள். அதுல அந்த வீதியை பயன்படுத்தினாவே ஒரு நிமிஷம் தலைவர்கிட்ட அனுமதியோட ஒரு நிமிஷம் என்னண்டா அந்த வியாபார அனுமதி அந்த இது கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரிய பிரதேச அனுமதி கொடுத்துட்டீங்களா? இல்ல நான் அனுமதி வியாபாரம் வழங்கவில்லை. இவர்கள் இப்ப நடக்கிறது சொன்னால் கல் அகல் விவசாய நிலத்துல கல் அகழ்வு செய்வதற்கு எங்கட இந்த கனியாளத்தின் அனுமதியோட தோட்ட நிலத்துல கல்லை அகழ்ந்து வெளியில கொண்டு போயிடும். ஒன்று. இரண்டாவது அந்த செயற்பாடு வேற, இந்த கல்லகழ்ந்து கொண்டு வர செயற்பாடு வேற. அந்த ரோட்டுக்குரிய அனுமதிய கனியாளமும் சுற்றால அதிகார சபையும் வழங்கி இருக்கிறதால அதை அகழ்ந்து கொண்டு வராத எங்களுக்கு ரோட் டேக்ஸ் கட்டினோம். அந்த லோட்டுக்குரிய அதே நீங்கள் கட்ட விட்ட நீங்கள் அதை நீங்கள் இப்ப என்னென்றால் அது அனுமதி இல்லாம அகலினம். நீங்க இப்ப என்னன்னா அவன் கல்லுடைக்கிற ஆலைக்கு தான் அட்மிஷனை கொடுக்க ஒரு நிமிஷம் கேட்கறது பிள்ளைண்டா சொல்லுங்க. கல்லுடைக்கிற ஆலைக்கு பெர்மிஷனை கொடுக்கல நீங்க. ஆனா ரோட்டை பாவிக்கிறது கொடுத்தா அவன் அகழ்வு செய்து கொண்டு போவாங்க தானே. போட்ட பாவிக்கிறதுக்குரிய வெப்ப பணத்தை வேண்டாமே விட்டுருக்கோம். நீங்க கௌரவ பாராளுமன்ற நாங்கள் கல்லுடைக்கும் ஆலைக்கான வியாபாரம் தான் தடுத்து வச்சிருக்கிறோம். பின்பாக விவசாய நிலம்னு சொல்லி அந்த தனியார் தனியாளத்துக்கு விண்ணப்பிச்சு அதுக்கு அந்த விண்ணத்தை ஆடி ஆழம் வரைக்கும் அகலாம். அதே வரைக்கும் அதே அந்த அனுமானிக்க வேண்டும். எனக்கு தெரியாது 2-3 அடிக்கு மேல அகலையில ஆகுது. 2 அடி. அது அந்த நிறுவனம் அனுமதி கொடுத்துருக்கீங்க. ஓ ஓ ஓகே. பார்த்த நேரங்கள்ல நான் பார்த்திருக்கேன். கிட்டத்தட்ட 10, 15, 20 அடி ஆழம் பெரிய கிடங்கள் எல்லாம் இருக்கு. அதை நீங்க போய் எப்பயாவது மானிட்டர் பண்ணீங்களா? சரி, அதை நீங்க கனிய வளத்தால போய் முடப்பாடு போட்டீங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல?
கேஸ் போய்கொண்டிருக்கத்தக்கனே கல் அகழ்வு செய்யணுமா? ஓ, அதைத்தான் நான் கேட்கிறேன்டா. ஒரு நபருக்கு ஒரு நபருக்கு எதிராக வழக்கு போட்டுருக்கீங்க. அதே நபரா திருப்பி வேறொரு நபர், அப்ப வேறொரு நபருக்கு எதிராக திருப்பி ஏன் 2வது வழக்க நீங்க போட இல்லை? எத்தனை அடியால் ஆய்வு செய்திருக்கிறார்? நீங்க சொன்னீங்க இப்ப 2 அடி ஆண்டு. அப்ப 2 அடியும் 8 அடிக்கும் 6 அடி வித்தியாசம் இருக்கு. இது 2 அடி. இப்ப சாவச்சேரியில அனுமதி ஆள்றது கொடுத்துருக்கீங்களா? கொடுத்திருக்கணும். அதை இல்ல கொடுத்துருக்கு. இப்ப 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 இல்ல. அப்ப என்ன அடிப்படையில இப்ப ஆளினா நிப்படி இருக்குதானே? அப்ப கனியவளம் தானே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல முறைப்பாடு போகணும். பிரேசபை இல்லையே. கனியவளத்தால் பிரேசபை பாதைகள்ல தான் அவைக்கு பொறுப்பு. கனியவளத்தால போலீஸ் ஸ்டேஷன்ல சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக வழக்கு போட்டுருக்கீங்களா? சொல்லுங்க. ஓ, எத்தனை அடிக்கு இப்ப எத்தனை மாதிரி அடி அகல் செய்யணும்? அப்ப எங்க இருந்து அந்த இதை வந்து இப்ப கல் எடுக்கணும்? இப்ப நீங்கள் அனுமதி கொடுக்கலன்னு சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு பாதைக்கு பெர்மிஷன் எடுத்தது எங்க, எந்த காணியில இருந்து கல் கொண்டு போறதுக்கு? அகழ்வு செய்த கல்லை வந்து அந்த காணிக்கு களஞ்சப்படுத்தி வச்சுட்டு இப்ப எடுத்து கொண்டு போயிடும். பிறகு அது 8 அடி வரைக்கும் அகழ்வு செய்துதான் இருக்கணும். மற்றது உளவு பொதுமக்கள் முறைப்பாடு செய்யணும். போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு போது பெரிய சபையில் இருக்கிற உறுப்பினர்கள் சொல்லி நம்ம அகலினம் என்று நீங்க சொல்றீங்க. நீங்க மொய்ட்ட பண்ற நேரில் அகல மாட்டோம் தானே? நாங்க அப்படி கொண்டு போறதுக்கு பொமிட் தேவையா? இந்த கண்டகல்லு தேவையில்லை. இது என்ன பெரிய கல் எடுத்து உடைச்சு சின்ன கல் ஆக்கினோம். அப்ப நீங்கள் அதுல 2 அடிக்கும் விட கூட அகழ்வு கொடுத்துருக்கீங்க தானே? அப்ப இல்லாம 8 அடி ஆழம் பெறுது அங்க. அப்ப நீங்க போய் பார்த்து போட்டு அதைத்தானே ராசா கேட்டு கொண்டிருக்கிறேன். நாங்களும் நீங்க சொல்றீங்க என்னன்னா நல்லா அகன்ற இடத்துக்கு மட்டும் நாங்க ஓமன் இருக்கோம், அவங்க எங்களுக்கு தெரியாம கூட இடத்துல வந்துட்டாங்க. இல்ல இதுல நான் தெளிவா சொல்றேன் என்றால் இதுல புல் மாஃபியா. இதுல எந்தெந்த எனக்கு பயம் இல்லை தெரியும் தானே? இந்த சாவச்சேரி எல்லாம் வழக்கு இருக்கு 5 10 எனக்கு எத்தனை தெரியாது. ஏன்னா பேரோடையும் சொல்லுவேன் நான், எந்த கன்றாக்காரருக்கு நீங்கள் காசு வேண்டி கொண்டு கொடுக்குறீங்க பேரோடையும் சொல்லுவேன் ராசா. ஏன்னா பயமே இல்லை எனக்கு. 100% தெரியும் இந்த கனியவரல்காரர் கொடுக்குறோம் இந்த கடிதத்துல வச்சு கொண்டுதான் உங்க முழு கல்ல வேலையும் நடக்குது. நீங்க வெக்கப்படணும். நீங்க எந்த இடம் சாவச்சேரியா? அப்ப பாருங்க, நீங்க யாழ்ப்பாணல இருந்து வந்து சாவச்சேரி செய்யற துருவம் உண்டு. நானும் வெளிவடக்கில் பிறந்துட்டு தான் இங்க வந்து ஹாஸ்பிட்டல் தானே போராடினேன். ஏன் ராசா அந்த பெர்மிஷன் கொடுக்குறீங்க? நீங்க ஒரு இன்ஸ்பெக்ஷன் செய்யறதே இல்லையே. கடைசி எப்ப இன்ஸ்பெக்ஷன் போனீங்க? நான் பார்லிமெண்ட்ல கேள்வியா போடுவேன். இது படுமோசமா இருக்கும். நீங்கள் அனுமதி கொடுத்த காணிக்குள்ள 2 அடியோட கூட இல்லையா? ஒன்று தானே நான் சொல்றேனே, அந்த சட்டத்தின்படி ரூட் பெர்மிட் தேவை கண்டிப்பாக. சரி, ஏனெண்டா அவங்க என்னண்டா கல்ல நொறுக்கி போட்டு ரூட் பெர்மிட் தேவையில்லை என்றாங்க. உருமாற்றம் செய்தாதான் ரூட் பெர்மிட் தேவையில்லை. இப்ப மண்ணை கொன்றையிலாது கீட் பண்ணி செங்கல்லாக்க மாத்தினா கொண்டரலாம் அதுல சொல்றாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? கிரசல்ல உடைச்சு போட்டு மிச்சத்துக்கு ரூட் பண்ணி அதே சாதாரண மக்கள் கொண்டு போனா நீதிமன்றம் தண்டிக்குது. ஏழுபட்ட சாதாரண மக்களை கொண்டு வச்சிருங்க ரோட்டால. ஒரு சாரார் மட்டும் கொண்டு போயினா நாட்டின் யாழ்ப்பாணத்தின் வடமாட்டத்தின் வளம் வந்து தென்பகுதிக்கு புள்ள போகுது. திருவண்ணாமலை போது ஹார்ட்வேர்ல பேரை சொல்லுவா நான். நீங்க எந்தெந்த ஹார்ட்வேர்ல கனெக்ஷன் இருக்கீங்க நான் சொல்ல வரா சார். இந்த விடய தொடர்பாக அந்த அவர்கள் அனுமதிக்கிட்ட காணிந்த அளவை விட அவர்கள் சட்டவிரோதமாக அரச காணிகள்ல மக்கியை அகழ்ந்து கொண்டு வந்து கிரேசல்ல லோட் பண்ணி வச்சுக்கிறார்கள். அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றது. காணியில கல்ல அகழ்ந்து கொண்டு அரச காணியில மக்கியை கொண்டு வந்து அந்த லோட் பண்ணி வச்சுக்கிறோம். அதை வந்து எங்களோட அனுமதி கொடுத்த நிறுவனங்கள் வந்து கண்காணிக்க இல்ல 100% நாங்கள் தான். முக்கியமா கனியவனல், அடுத்த 2வது இந்த புராதன டிபார்ட்மெண்ட் என்ன சாமான் அதுல இருக்கிற தமிழாக்கள் யாழ்ப்பாணத்துல வேலையாக்கள்
70,000 ரூபாய் சம்பளம் 2,000 ரூபாய் எடுக்கிறீங்க. அதுக்கு ஏன்டா தலையால நடக்கிறீங்க? நீங்க உங்களோட பேர் சொல்லல, உங்களோட ஆக்கள் தான் முழு இடமும் பெர்மிஷன் கொடுக்கறது உங்களோட ஆக்கள் தான். கல்லரும் நாங்கள் தான்டாப்பா, சிங்களவன் இல்ல. நாங்கள் தான் முழு கருவேலையும் செய்யறோம், நாங்கள் தான் கல்லா பெர்மிஷன் கொடுக்கறது. எத்தனை இன்ஸ்பெக்ஷன் செஞ்சு நீங்க நான் பார்லிமெண்ட்ல கேள்வியா போறோம், நீங்க பயில சொல்லுங்க. சரி, நான் உங்களை அங்கே எடுக்கிறேன். அதுதானே ராசா, அது 2 அடிக்கு ஏன் அது கொடுத்துதான் ஆகணும் என்றால் விவசாயம் செய்யணும்னா கல்ல கிளீன் பண்ணி தான் ஆக வேணும். நீங்க என்ன செய்யறீங்க? 8 அடி வரைக்கும் ஆள்றதை விட்டுட்டு இருக்கீங்க. இல்ல நீங்கள் எத்தனை சதுர அடியில் அனுமதி கொடுத்தா எத்தனை கியூப் கல்லு வர வேண்டி இருக்குது? ஒரு காணிக்க 10 கியூப் பெருமட்டா 10 கியூப்புக்கு தான் அனுமதி கொடுக்கலாம் ரூட் பெர்மிட். ஆனா என்ன நடக்குது? அனுமதி எடுத்துட்டு ஸ்டோரேஜ்ல கிடக்குன்னு சொல்லி களவா எடுத்து சேர்க்கிறது. கல்ல சேர்த்து கிரஷர் இயங்கி கொண்டு இருக்கிறது. நீங்க சட்ட நடவடிக்கைக்கு போங்க கிரஷருக்கு எதிராக. ஏன்னா இப்ப ஒன்றுமே இல்ல. சபை நீங்க போக மாட்டீங்க ராசா, உங்களுக்கு தான் அதுல சம்பந்தம் இருக்கு. நான் நேர சொல்றேன், சேரால நீங்க சட்ட நடவடிக்கை போறீங்களா நீதிமன்றத்துக்கு? மண்ணாடுற சம்பந்தம் அப்ப என்ன நீங்க பெர்மிட் கொடுக்குறீங்க? கிரஷருக்கு இல்ல, நான் கேட்கல. நான் காணியில 2 அடி தான் நல்லலாமண்டா, அது 2 அடி அள்ளினா யார் பொறுப்பு? நீங்க இதுவரைக்கும் போய் பாத்துருவீங்களா கொடுத்த காணியில? நான் போய் பாக்குறேன் மட்டும் இல்ல, நீங்க கொடுத்த காணி கொடுத்த முழு ஏரியா அடி விவரம் எடுக்கிறேன் ராசா. நீங்க அது பதில் சொல்லணும், உங்களை பொலிச்சுல வளைய போடுவேன். நீங்களும் சேர்ந்து உள்ளாத்தான் செய்யிருக்கிறீங்க. சரிதானே? சரி, அதுக்கு இதுவரை பதிலும் தெரியும். அதான் பாத்தீங்களா, சாதாரண மக்கள் கொடுக்க அப்ளிகேஷன் இல்ல, கையால் உடைக்கிறதுக்கு எடுத்து அந்த கல்ல கொண்டே கொடுத்தா உடைக்க கொடுத்தா பக்கம் அனுமதி வருது. இவர் கொண்டே கிரசரு கொடுத்தாருண்டா நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க. சாதாரண மக்கள் வந்தா கொடுக்குறீங்க இல்ல? ஓ, அவையிலே கொடுக்குறீங்க. அவர் ஒரு ராமாசர்ல ஏத்திட்டு போனா பிடிச்சு கொண்டே கோர்ட்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்றீங்க. பெரியவர் கொண்டா இதெல்லாம் கெட்ட டிப்பர்ல போய் கொண்டிருக்கு டெய்லி. அந்த அப்ளிகேஷன் நீங்க ப்ராசஸ் பண்ணல? வேட்டை ஓகே, என்ன உங்களுக்கு குறை இருக்குன்னு திருப்பி கடிதம் போட்டுனீங்களா? உங்களுக்கு திருப்பி கடிதம் தந்தது உங்களுக்கு என்னென்ன காரணங்கள்? இது ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்களா பார்த்து? நீங்க சாதாரண மக்களுக்கு கவனிக்க மாட்டீங்க, வசதி படைச்சவங்களுக்கு கவனிக்கிறீங்க. அதான் கொடுத்திருந்தா சரியோ அகழ்றதுக்கு உடனே அனுமதி வந்திருக்கு. போலீசார் சப்போர்ட் பண்றீங்க இப்ப முக்குதாமா? இல்ல நாங்களும் ஐயோ இந்த போலீஸ்காரோட நாங்க பிடிக்காத குடும்பிச்சாண்ட நீங்க பிடிக்கல. போலீஸ்காரர் வந்து அந்தந்த நேரத்தில் நிக்கிற டிராபிக் பார்க்காம விடாம ஒழிய தினக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய வேலை பார்த்து போட்டு அப்ளிகேஷன் இருக்குது, இப்ப ரோட் பெர்மிட் இருக்கு, முடிஞ்சு. நீங்க தான் பிள்ளையா நடத்த அடுத்த கோவி ஏற்றி பாருங்க. எத்தனை ஆண்டு அனுமதிச்சீங்க நீங்க? இல்ல 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 இவர்கிட்ட கேட்போம். எத்தனை ஆண்டு? இல்ல இவர் சொல்றத முடிக்கட்டும். சரி, எப்ப இந்த முடிவு எப்ப எடுத்தீங்க? அது பிடிச்ச
ஒரு இடத்துல அதே மந்திரி பிரதேசத்துல பக்கத்தில் இருக்கிற நபர் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக நாங்கள் தனியாக நாங்கள் சொன்னாங்க ஏற்கனவே அதை பணம் செய்யப்பட்ட பிரதேசமாக இருக்கிறாங்க நீங்கள் வந்து குறிப்பிட்ட அதிகாரிகளை அனுமதி வாங்கணும். அப்போ மாவட்ட அபிவிருத்தி அதாவது யார் மாவட்ட அபிவிருத்தி குழுவை போட்டு டிஏக்கு அனுமதி விட்டாங்க. அதுக்கு பிறகுதான் தனியாக அனுமதி இல்ல இப்போ ரெண்டடிக்குள்ள நாங்க மாட்டோம்னு சொல்லல சட்டப்படி. ஏன் விவசாய காணி ஒன்றை நாங்கள் விவசாயம் நடத்தணும்னா 2 அடி அனுமதி கொடுத்தா நான் ஆகணும். அது ஒண்ணும் செய்யலாது. என்னுடைய கேள்வி முழுக்க 2 அடி என்று நீங்க கொடுத்தது 3 அடி 4 அடி என்று அல்லேக்குல்ல கிரஷர்ல போட்டு உடைச்சு வெஹிக்கிள்ல கொண்டு போய்க்கல தடுக்கிறீங்களான்றா என்னுடைய கேள்வி. அப்ப எங்க இருந்து கல் வருது விளங்கல? இல்ல இல்ல நீங்கள் 2 அடிக்கு வந்து ஆள்றதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு இன்றைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா அது நியாயமா வந்து அதுக்கு மேல வந்து ஆண்டு இருக்கு. அப்ப அதுக்கு எதிராக வந்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துறீங்கன்றதான் கேட்கிறாங்க. இல்ல நான் ஒன்று சொல்லட்டும், இதுல கொஞ்ச இடத்துக்கு அனுமதி எடுக்கிறது சரியோ, அந்த இடம் நீட்டா தான் இருக்கு, அந்த இடம் 2 அடி தான் கிண்டுப்படும். அந்த அனுமதியை வச்சுக்கொண்டு வேற இடத்துல கிண்டுறது ஆழம 8 அடி 9 அடி சரி அனுமதி எடுத்துக்கொண்டு கிரசருக்கு கொண்டு போட்டுட்டு உடைச்சு போகுது. இதுக்கு மெயினான காரணம் ரோட் பர்மிட் இருக்கு தானே. ரோட் பர்மிட் இல்லாது நீங்க 2 அடி அள்ளினா இத்தனை கியூப் தான் வரும் என்று எஸ்டிமேட் பண்ணலாம். சதுர அடியை பார்த்துட்டு இத்தனை கியூப் தான் கொண்டு போகலாம் அனுமதி பத்திரம் ரூட் பர்மிட் கொடுக்கணும். அது சட்டத்துல இடம் இருக்குது. நீங்கள் என்ன இல்ல அது செமி ப்ராடக்ட் இல்ல 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 அது அது வந்து செமி ப்ராடக்ட் மாற்றேன்டா சுருக்கா சொல்லனே. செம்மண்ண வந்து நீங்கள் இங்க தண்ணியை ஊத்தி போட்டு கொண்டு இயலாது சரியா. கெமிக்கல்ல ஆட் பண்ணணும், ஹீட் பண்ணி உருக்கி இதான் செமி ப்ராடக்ட் இவே கல்ல கொண்டு போயிட்டு சீமை தான் கொண்டு வரலாம் சரியா. அப்ப இது தெரியாம இவ்வளவு நாளும் இருக்கிறீங்க. எங்களுக்கு இன்ஜினியராக சொல்றாங்க. அப்ப ஒரு மாற்றம் செய்யணும். இப்ப செங்கல்ல கொண்டுடலாம், செங்கல்ல கொண்டு வைக்க யாரும் பிடிக்கலாது. மண்ணா கொண்டுலாம் செம்மண்ண நீங்கள் தென்பகுதியில இந்த செம்மண் அள்ளிட்டு வருவீங்களா பொமிட் இல்லாம? அதுதான். அப்ப இது இந்த நுணுக்கம் தெரியாம இவ்வளவு அளம் இருக்கிறீங்க. அப்ப அதுல சில நான் சொல்றேனே நீதிமன்றத்துல வழக்கு போய் கொண்டிருக்குது, அதுக்கு ஒரு முடிவு வரும். ஆனா அதுக்கிடையில வலிச்சள்ளிட்டு போகணும் மட்டும் சர்வாதய போகணும் நடந்து கொண்டு இருக்குது சரியோ. இதுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க மட்டும் இல்ல முந்தி இந்த அரசு அதிகாரிகள் இருந்து எல்லாருமே உழந்தையா இருந்தது. இப்ப நாங்க ஒன்று சொல்றாமே, நாங்கள் இதை முற்றுப்புள்ளி வரணும் மாட்டா. நீங்க அனுமதி கொடுக்கறவங்களுக்கு நம்ம 2 அடி அள்ளோணும் தான் அல்லேக்குள்ள அந்த அதுல எத்தனை கியூப் பெருமெண்ட். ஆனா இங்க பார்த்தா வீட்டுக்கு பாவிக்கல அந்த கல்ல. இப்ப என்னடா வீட்டுக்கு பாவிச்சு செக்டர்ல ஏத்திட்டு போனா பிடிச்சுக்கொண்டு பொலிசுல போடுறாங்க. கல் ஏத்திக்கொண்டு சல்லி ஏத்திக்கொண்டு பொலிசுல போகுது. சல்லி ஏத்தினா பிடிப்பீங்களா? சுண்ணாம்பு சல்லி பிடிச்சவன கோர்ஸ்ல படிச்சா தண்டை, சின்னவனுக்கு தண்டனை, பெரியவனுக்கு இல்ல, வசதி படிச்சவனுக்கு. அவரை சொல்ற. அப்ப நானுங்கள் ரூட் பர்மிட் போட்டீங்களா தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும். சட்டவாக்கம் அதானே அதுல சட்டத்துல இருக்குது. நீங்க அதுக்கான நடவடிக்கை மினிஸ்ட்ரிக்கு அறிவிச்சிருக்கீங்களா? அதுல எழுத்து மூலம் தாங்க நாங்க துரிதப்படுத்துறோம். இதுக்கு ரூட் பர்மிட் தேவைன்றது. ரூட் பர்மிட் போட்டா பிரதேச வருமானம் பெறும், உங்களுக்கு வருமானம் பெறும். இப்ப நீங்கள் சொல்றீங்க வந்து நீங்கள் பெர்மிட் கொடுக்கறதோட உங்களோட வேலை முடிஞ்சு. பெர்மிட் சரி நீங்கள் அந்த அனுப்பின லெட்டரை டிஎஸ்க்கு போடுங்க, பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புங்க. சரி இது பாய்ச்சி பிரியோசனம் இல்ல, என்னோட டைம் வேஸ்ட். அது போடுறது போ. நீங்க கேஸுக்கு போடுங்க. நீங்க இதுக்கு எதுக்கு கேஸுக்கு போங்க, லெட்டர் தாங்க. சரி பிரதேசபை போடுற அந்த கேஸும் இப்ப நீங்கள் போலீஸுக்குள்ளால தானே போடணும். ப்ராசிக்யூஷன் சைடு வந்து போலீஸ் தானே. அப்ப போலீஸோட கதைச்சு போடுங்க, போலீஸ்கார் போடணும், உடனடியா போடுங்க. நஷ்ட வேண்டியங்களானே. நீங்கள் அடுத்த இதுல கூட என்னென்றால் மற்ற தெற்குல எல்லாம் இந்த பஸ் இல்ல என்றெல்லாம் பிரச்சனை வாரையில ஓடணும். இங்க மட்டும்தான் வடக்கு மாநிலம் மட்டும்தான் பிரச்சனை. ஓ நீங்கள் அதுல கதைச்சு தானே எடுக்கணும். அதுல
ஆளுநருக்கு ஒரு கடிதம் மட்டும் கொடுத்து நீங்க அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க சும்மா இருக்கிறது பஸ் இருந்தா ஓட இல்ல வேணும். ஆளணி வந்து இப்ப இன்டர்வியூ நடந்து கொண்டிருக்குது, 2வது இன்டர்வியூ நடந்துட்டுது. ஆளணி எடுக்க போறோம். புதிய பஸ் கொள்முதலுக்கு கொடுத்திருக்குது. கிட்டத்தட்ட எங்கட இலக்கிற்கு 3000 பஸ் கொள்முதல் செய்யறதுக்கு அதுக்கான ப்ராசஸ் நடக்குது. மற்ற பஸ்ல கூட இருந்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை டிரைவரா ஓட போறான், முழு பேர் மோட்டர் சைக்கிள் விட்டு போட்டு பஸ் வேற போறாங்க. பொம்பளை பிள்ளை வர போற பஸ்ல கூட்டம் எடுங்க வர. நான் அந்த இதுலயும் பார்த்துருக்கேன். நாங்க மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல வடக்கு மாநிலத்துக்கு போக்குவரத்துக்கு எல்லாம் நீங்க கேட்கறீங்க. நீங்க மாநசபை கூட கேட்கணும். கூட நீங்க ஒன்றும் கேட்கறீங்க. தந்தையில 100% செலவழிச்சு போட்டு அதை போட்டு சொல்றாங்க. எப்ப எத்தனை ஆண்டு வந்தது? அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்துக்கு பஸ் தர இல்லையா? சரி, இதை அனுமதியை கொடுத்துட்டு மாவட்ட சொல்லி மாவட்ட இது போடுவோம். தலைவர்களே, கடந்த என்ன பிரச்சனை? தனியார் பஸ்ஸுக்கு என்ன பிரச்சனை? ஓ சரி, அப்படி 4 சேவை ஓடினா சனமையும் கம்ப்ளைண்ட் பண்ணுது பஸ் காணாண்டு. அது என்ன பிரச்சனை? நீங்க இந்த பஸ்ஸுக்கு பின்னால ஓடுற வழியா, சிடிவி பின்னால ஓடுற வழியா சனம் வேறு இல்லை. டைம் ஷெட்யூல் படியா ஓடுறீங்க? என்ன அப்படி பிரச்சனை வராது. எல்லா பஸ்ஸும் நிரம்பி சரிஞ்சு கொண்டு போகுது. அரிசி கிரிச்சி மூட்டையா நேத்துறியல இல்ல தானே? இல்ல எனக்கு தெரியாது. நாங்கள் அங்க இதுல தனங்கிழப்பு அங்கேயும் இந்த இது காய்ச்சினாங்க. அங்கேயும் சொன்னாவே பஸ்ஸும் சிடிபியும் தனியாரும் ஒரே டைம்ல ஓடுற வழியா இல்ல. ஓகே, அங்க வந்து 8:45 வந்து அவங்க 8:50 எடுப்போம். 1000 கூட நாங்க இல்ல நாங்க சிடிபில உங்களோட பஸ்ல சின்ன பஸ்ல ஃபுல் ஆகுதா? இல்ல நான் வேற சொல்லட்டேன், நீங்க சொல்றாங்க தெரியும் அதுல எவ்வளவு ஃபுல் ஆகுது. இல்ல 10,000 கோரிக்கை விட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஃபுல் ஆகுதா? எவ்வளவு வருமானம் பெறுதான்னு கேட்கிறேன். அந்த பஸ் வந்து ஃபுல் ஆகுதா? இல்ல பரவாயில்லையாண்டு இல்ல 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 அதான் சீசன் ஃபுல்லா நிறைஞ்சு போகுது. சரி, எந்த பிரச்சனை இல்லையாண்டு முடிவு இரண்டு அதுதான் பாடசாலை டீசன் டிக்கெட் மற்றபடி வடக்கு மாநிலத்தை கேட்டு கொஞ்சம் கூட அடிபட்டு கேட்டுடணும். சரி, அவையில் அந்த டீசன் டிக்கெட்டு காட்டி தான் கேட்கிறேன். டீசன் டிக்கெட்ல விடிய காண போறது. கடந்த கூட்டத்துல இல்ல நீங்கள் என்ன பிரச்சனை சொன்னால் சீசன் டிக்கெட் வந்து ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும். அதை நாங்கள் ஒன்றுமே செய்யலாம். இல்ல கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு கொடுக்குறது இல்ல ஏன்னா சிஜிவி சொல்லுங்க. இந்த சீசன் டிக்கெட் கொடுக்குற ஸ்கூலுக்கு மட்டும் தானே? கவர்மெண்ட் ஸ்டாஃபே கொடுக்குறீங்களா? இல்ல இல்ல கவர்மெண்ட் ஸ்டாஃப் கொடுக்க ரேட் கூட கொடுக்குறீங்க. ஓ அதுக்கேற்ற மாதிரி ரேட் உண்டு தானே? பாடசாலை பிள்ளைகளே தான் என்னண்டு இல்ல அது என்னன்னா இப்ப இப்படியான விஷயம் வந்து நாங்க சும்மா சொல்லலாம். அதை நாங்கள் உண்மையாவே பாக்கைகள்தான் தெரியும் எத்தனை பேரை குடிக்கணும். அதை நிப்பாட்டின்னு மற்றபடி சும்மா சொல்லக்கூடாது. நான் புடவை கடையில வேலை ஒரு ஆளு சில புடவை கடையை வச்சு கொண்டு இல்ல தெரியாதான் சொல்றேன். நான் அப்படி நடக்க சான்ஸ் இல்லை. அப்படி கொடுக்கலாம். அப்படி கொடுப்படுதா? சரி, இது விசாரணை நடத்தணும். கொண்டு தாங்க. என்னண்டா சும்மா சொல்லக்கூடாது. சிடி ஸ்டாஃப் எழுப்பி வச்சு சும்மா பேசக்கூடாது. ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கும். அடுத்த முறை கொண்டு கொடுங்க. நீங்க அப்படி யார் வழக்கு போட்டது? அதான் உங்களுக்கு போட்டதா? என்னதுக்கு?
நீங்க ஓடி நானே எத்தனை நேரம் உயிர் தப்பி உங்கள்ட்ட மினி பஸ் கார் ஓட்டை கெடுக்க நீங்க தான் நோ பார்க்கிங் நோ பார்க்கிங் போடுங்க. இந்த ஆபீஸ்க்கு முன்னுக்கு பஸ் வந்து ட்ரெயின் அடிக்க சொல்லி ஒரு கோட் போட்டு தந்துருக்கீங்க. 15,000 நடக்குமோண்டு. ஆனா இறக்கையிலாம ரோட்ல நடக்க போயிட்டு பாருங்க என்ன அடிக்கிறாங்க நான் லைன். உடனே வார்த்தை கூட வாங்க விட்டு அடிக்கிறாங்க. அப்ப நான் இது ஜெர்மனியோ சுவிட்சர்லாந்துல தான் இப்ப சிசிடிவி கேமராவை இப்ப செக் பண்றதுக்கு அது ரோட்ல இப்ப ஜெலோ லைன் அடிச்சிருந்தா நிப்பாட்டியா ஒயிட் லைன் என்ன கண்டுபிடிக்க வேணாம் போலீஸ் சொல்லுங்க. பெஞ்சில சரி மாறி உங்களுக்கு தான் கணக்கு வழக்கு இருந்திருக்கும். அதான் பிரச்சனை. உங்களோட விஷயத்தை சொல்றேன்டா, பொது போக்குவரத்தை நாங்கள் குடிஞ்ச வரைக்கும் ப்ரொமோட் பண்ணணும். அப்பதான் ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்கிற குறையும். திண்ணவெளி பருத்த ரோட்ல மாறி மாறி பாம்பு ஓடுற மாதிரி ஓடி வீடியோ வேற இல்லையா? நாளை சந்திங்க. இல்ல அந்த நோ பார்க்கிங் படையில ஃபுல்லா கட்டி பிடிச்சா 250 வீடும் 197 தமிழ் 83 பேர். அதுல சிங்கள குடும்பத்துல இப்ப எத்தனை வீடுகள் ஆக்கள் இருக்கிறோம்? அதான் அந்த எத்தனை வீடுகள்லாம் ஆக்கள் இருக்கணும். அந்த டிஎஸ் 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 ஆர் அந்த ஏரியா ஜிஎஸ் எத்தனை வீடுகள் சிங்கள ஜனம் இருக்கு அதுல? மிச்ச வீடுகள்ல வித்துட்டாங்க. அப்ப அரசாங்கம் வீட்டை கொடுக்க அவங்க திருப்பி வித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இங்க 3,800 பேருக்கு வீடு கொடுக்கல. இது என்ன எனக்கு என்எஸ்டி தியரியே விளங்கல. நீங்க கொடுத்தா அறுதி உறுதியோட தான் கொடுத்துருக்கீங்களா விற்கக்கூடிய மாதிரி? அப்ப நான் கேட்கிறேன்னா 10-15 வீடும் எடுத்து கொடுக்கல தமிழாக்களுக்கு உறுதி கொடுத்தா எந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கத்துல அதுக்கு முதலா இல்லையே நான் கேட்கிறேன்டா. அங்க வீடு கட்டிக்கிறது சும்மா அடக்கு. ஆனா இங்க எத்தனையோ பேர் வந்து பேங்க்ல லோன் எல்லாம் எடுத்து போட்டு அங்க வந்து சனம் போராடி கொண்டு எனக்கு விளங்கல. என்னடா ஒரு இடத்துல வீடு கட்டி கொடுக்குறோம் சிங்களீஸுக்கு அவங்க காசுக்கு விற்கிறாங்க. தமிழாக்களுக்கு வீடு கொட்டில் குடிசை அப்படிதான் இருக்கு. அது என்ன ஜஸ்டிபிகேஷன் தான் கேட்கிறேன். அரசாங்கத்துல செய்தா இந்த அரசாங்கம் மாற்றணும். வித்தாக்கள் இருக்கிறமே வேண்டாங்க. இப்ப இப்படி நடக்குன்னு பாருங்க. ஜாழ்ப்பாணத்துல நீங்க இண்டஸ்ட்ரியல் இருக்கிறீங்க. நீங்க இதுல பார்த்து கதைக்கு எல்லாம் வேணும். பழைய அரசாங்கத்துல செய்யறா இந்த அரசாங்கத்திலே மாத்தலாம் செய்யலாம் தானே. நாங்கள் என்ன நாங்கள் 3,400 முல்லைத்தீவுல இப்பவும் கொட்டிலுக்குள்ள இருக்கு சனம். நீங்க செய்யத்தானே வேணும். நீங்க அரசாங்க அதிபருக்கு போட்டு ஆளுநர் போட்டு செய்யணும். வழங்க மாட்டேங்குது. நான் உங்களை நோக்கி தான் கையை நீட்டுறேன். இது முதல்ல அரசாங்கம் விட்ட பிள்ளை உங்களோட அரசாங்கம் விட்ட பிள்ளை இல்ல ஒன்றுதானே. உறுதி கொடுத்தா பிறகு அவங்களுக்கு சட்ட ரீதியான ரைஸ் எல்லாமே இருக்குது. அவன் விற்கிறதோ விற்காதோ இப்ப நாங்களும் கூடுதலாக வேண்டி இருக்கிறாங்க. நம்மளாக்களும் வேண்டி இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு ஒன்று இருக்குது. இப்பயும் இங்கேயும் முதல் உறுதி கனவேர் வேண்டி போட்டிருக்கிறோம். உறுதி போட்டு பொமிட்ட வந்து உறுதியா மாத்துறது கொடுத்திருக்கிறோம். அப்ப எங்களோட சங்கமாவிலுக்கு உறுதியை கொடுக்க போகுது. உறுதி கொடுத்தோன்னா கை மாத்தலாம், சகோதரனுக்கு கை மாத்தலாம், அல்லது விற்கலாம், பேங்க்ல கொண்டு அடகு வைக்கலாம். அந்த ரைஸ் இருக்குது.
அப்ப இத சட்ட ரீதியாக அணுக வேண்டிய தேவை இருக்குது. அப்ப சட்ட ரீதியாக நாங்க முந்தைய அரசாங்கம் உறுதிப்பத்திரம் எல்லாமே வழங்கிட்டுது. அப்ப ஒரு ஆளுக்கு உறுதிப்பத்திரம் வழங்கினத எந்த நடவடிக்கையும் இல்லாம நாங்கள் மீளப்பெறையிலாத ஒரு நடவடிக்கையில இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, பழைய 3000 சட்ட வீட்டு கொடுக்க இருக்குது வீட்டு திட்டம். இலங்கை பூரா 50,000 கிட்ட சஜித் வீட்டு திட்டம் கொடுத்து 50,000 வீடுகள் கொடுக்க இருக்குது. அதுகளுக்கு நாங்க நடைமுறைக்கு போகணும் வழிய உறுதி கொடுத்ததுல போய் நாங்கள் நாங்க அதுல சொன்னாங்க பிரதேச நடைமுறைக்கு அமைய அவையில் சட்ட ரீதியாக எடுக்கலாம். உங்களுக்கு வரி கட்டணும், ஒரு இடம் கட்டுறா வருமான பதிவு ஒன்று டேக்ஸ் ஒன்று கட்டத்தானே வேணும். அதுகளுக்கு நடைமுறைக்கு வாங்க, வித்ததுகளுக்கு நாங்க ஒன்றுமே சட்ட ரீதியாக அந்த கருத்து என்ன பொறுத்தவரையில பொருத்தமில்லை. உங்களோட பக்கத்துல இருந்து வாரது நினைக்கிறேன் தவறு. ஏனென்றால் வட மாகாணத்துல இந்த கரையோர மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 6000 ஏக்கரை நீங்கள் சுவீகரிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், அந்த உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறுகின்ற காலப்பகுதியில நீங்கள் ஒரு வர்த்தமானியை வெளியிட்டு 3 மாசத்துக்குள்ள அந்த காணிகளை தனியார் காணிகளை உறுதிப்படுத்தாட்டி நீங்கள் அதை குவாய் பண்ண போறீங்க. சரிதானே? அது தனியார் காணி. அதுல கிட்டத்தட்ட 90% ஆட்கள் இங்க இந்த அரசாங்கங்களால பயங்கரவாதிகள் என்று பொய் குற்றச்சாட்டுகளை முன்வச்சு இங்க தொடர்ந்து இருந்தால் கைது செய்யப்படுவீனம் இல்லாட்டி கொலை செய்யப்படுவீனம் என்ற பயத்துல வெளிநாட்டுக்கு ஓடினவன். அப்படின்னு சொல்றேன். அதே இந்த 3 மாசத்துக்குள்ள தங்களுடைய காணி என்பதை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலையிலையும் நீங்கள் உங்களோட அரசாங்கம் அதை சுவீகரிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துறீங்க. அப்ப இங்க உண்மையிலே உண்மைக்கு புறனாக சிங்கள மக்கள் ஏதோ இங்க வாழ்ந்ததாக சொல்லி அவர்களுக்கு இந்த அரசு காணிகளை ஒதுக்கி போட்டு அந்த மக்கள் அந்த காணியில வாழாமல் அதை விரும்பினபடி செய்யறதுக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. அது எப்படி தமிழாக்களுக்கு தமிழாக்களுடைய சொந்த காணி பரம்பரை காணி அதை இங்கே இருந்து துரத்தப்பட்டு வெளிநாட்டுக்கு போக அதே காணியை 6000 ஏக்கரை நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் அதை பிரிச்சு கொடுக்கறதுக்கு பாக்குறீர்கள். ஆனால் இங்க சட்டவிரோதமாக இங்க ஒரு நாளும் இருக்காதவர்களுக்கு ஒரு இனவாத நோக்கத்தோட ஒதுக்கப்பட்ட காணிகள் அவங்க இல்லாமல் இருக்க நீங்க சொல்றீங்க தொடர்ந்து. அது எப்படி? சரி, நான் நீங்க அப்படி சொல்றீங்களா? அரசாங்கமே குற்றச்சாட்டு கொண்ட மஹிந்த ராஜபக்ச ஒதுக்கப்பட்ட காணிகள் சொல்ற. அப்ப நீங்க அதை சொல்லலாம். நீங்கள் என்ன செய்யணும்டா உண்மையிலே அந்த காணிகள்ல அந்த ஆக்கள் இருக்காட்டி நீங்கள் அந்த காணிகளை திரும்ப எடுத்து காணி இல்லாத தமிழ்நாக்களுக்கு உண்மையில கொடுக்க வேண்டிய ஆக்களுக்கு நீங்க கொடுக்கணும். அதான் நீங்க செய்யணும். இல்ல நாங்களோட சொல்றோமே, நாங்கள் தமிழ் மக்கள் காணிகளை சுவீகரிக்க இல்லை. இலங்கையிலேயே நான் அந்த காணி கூட்டத்துக்கு போயிருந்தாங்க 70% சுவீகரிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க அது முழு உலகத்துக்கு நாங்கள் போய் சொன்ன இடத்துல கடைசியில பிரதமர் வாக்குறுதி கொடுத்து தாங்கள் அதை எடுக்க மாட்டோம் சொன்னதுக்கு பிறகு நீங்கள் அந்த வர்த்தமானியை வாபஸ் பெற இல்லை. கடைசியில வழக்குக்கு போய் அதை நிப்பாட்டப்பட்டது. இல்ல நான் ஒன்று சொல்றேனே, இல்ல நான் ஒன்று சொல்றேனே, பார்லமெண்டத்தில் கதைக்கின்ற கதைங்க. அடுத்தது நான் ஒன்று சொல்லணே, நாங்க வர்த்தமானி வெளியிட்டு இருந்தாங்க. ஏனென்றா 70% காணி பிரச்சனை செய்தி இல்லை. எந்த காணியை நாங்கள் அரச காணி என்று இனங்கண்டா பிரதேச செயலகத்திலாம் கொடுக்க போறோம். நாங்கள் இந்த சிங்கள குடியேற்றத்தை திருத்த போறது இல்லை, இன பிரிசல குழப்பம் குடியேற்றத்தை மேற்கொள்ள போறது இல்லை. ஆணித்தனமா நாங்க சொல்றோம், அடிச்சு சொல்றோம். அப்ப இன்றைக்கு காணி பிரச்சனை இருக்குது. ஒரு வீட்டுக்கு 2 உறுதி இருக்குது, அடி வர்றாங்க. அப்ப வெற்றிலக்கணி பக்கம் புள்ளாயே அரச காணிகள் இருந்திருக்குது. எல்லாமே பெரிய பெரிய ஆக்கள் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லோயர் மேல கூடாக சட்டத்தினை கூடாக உறுதிகள் எல்லாம் முடிச்சு விட்டும் இருக்கிறாங்க. அப்ப இதுக்கான பொறுமுறை கொண்டு போகணும். சாதாரண மக்களுக்கு காணி இல்லை. அப்ப நாங்கள் இயன்ற அளவு செய்வோம். இத நீங்க பார்லிமெண்ட்ல கதைக்கிறா போட்டு கதைக்கலாம். பிரேசவேல ஒரு நிமிஷம் பிரேசவேல நீங்க தான் சொன்னீங்க. சாவச்சேரி பிரதேசவில வீடு இல்லாம அப்ளை பண்ணி எத்தனை பேர் இருக்கணும்? பிரதேச சொல்லுங்க. 563 பேர் வீடு இல்லாம இருக்கணும். ஆனா இங்க கிட்டத்தட்ட 250 வீடு கட்டி சிங்களீஸ் கொடுத்துருக்கன்றதுதான் என்னுடைய கேள்வி.
அதுல 57 பேர் சிங்களீஸ் அதுல கொடுத்துருக்கீங்க. அதுல இப்பவும் பாவிக்காம இருக்கு. இப்ப நீங்க சொல்லக்கூடாது உறுதி கொடுத்துட்ட வேண்டி அரசாங்கம் கொடுத்த அப்ப ஒரு நிமிஷம் போடுறா சார் நான் காய்க்கும் நான் குழப்பையில தானே உங்களையும் நீங்களும் குழப்ப வேணாம். நீங்கள் இது அரசாங்கம் கொடுத்தது, இப்ப நீங்கள் தான் அரசாங்கம். சோ இந்த 14 வீடுகள் இதுல லிஸ்ட்ல கிடக்க 14 வீடு கூட இருக்கு. எத்தனை பேர் சாதச்சேரியில எங்களுக்கு ஓட் போட்ட சனம் இப்போ கொட்டில இருக்கு. அப்ப நாங்க அதையெல்லாம் ராசா திங்க் பண்ணணும். இது அரசியல் ஒன்றும் இல்லை. இது நாங்க அதையெல்லாம் திங்க் பண்ணணும். நான் கேட்கிறேன் சொன்னா அந்த சனத்துக்காவது இந்த 14 வீடு எடுத்து கொடுக்கறதுக்கு கூட உங்களை அரசாங்கத்தால ஏழாதான் தான் கேட்கிறேன். அதுதான் உங்கள்ட்ட கேட்கிறேன். அதைத்தான் கேட்கிறேன் ஒழிய உங்கள அரசியல் கதைக்கல இதுல இல்ல. இது தொடர்பாக நீங்க பார்லமெண்டத்துல கதைங்க, அங்கதான் முடிவெடுக்கணும். இதை நாங்க வேணுமெண்டா மாவட்ட சட்ட மாவட்ட இந்த இடத்துல வந்து நாங்கள் சொல்றது என்னென்றால் இந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல வந்து நாங்கள் இதை மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கு முடிவு போறதுக்கு வந்து முடிவெடுத்து போட்டு விஷயம் அங்க பேசுவோம். இந்த விஷயத்த ஜெஃப்னா டிசிசிக்கு போடுவோம். அங்க கதைப்போம். பார்லிமெண்ட்ல கதைக்கிற பிரச்சனை இல்ல ராசா. நீங்க இதை வந்து அப்படி என்றா முழுமையான பார்லிமெண்ட்ல ஒரு சட்டமூலம் இயற்றணும். உறுதி கொடுத்திருந்தாலும் அவை விப்பினமா இருந்தா மீளப்படுறதுக்கான அதிகாரம் அரசாங்கத்துக்கு இருக்கின்ற ஒரு சட்டமூலத்தை அமெண்ட் பண்ணி தான் கொண்டு வர. நீங்க சொல்றது சரி. உறுதி கொடுத்தால் வந்து அரசாங்கம் அதுக்கு பிறகு வந்து தலையிடக்கூடாது. ஆனா 6000 ஏக்கர் வடமாகாணத்துல வந்து கரையோர பிரதேசத்தை வந்து நீங்கள் சுய இருக்கிறதுக்கு வழிகட்டு நீங்கள் தனியார் காணி நாங்க மீள பெற்றிருக்கிறோம். முந்தைய அரசாங்கம் இருக்க இதே பார்லிமெண்ட் கஷ்டமா இருக்கலாம். எம்பிக்காரருக்கு சிங்கள குடியிருக்கங்களுக்கு வந்து உங்களுக்கு தொடையலான்னு சொல்றதும் தமிழர்கள் காணிகளை வந்து பறிக்கிற நேரத்துல வந்து அதை பறிக்கலாம்னு சொல்றதுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் கேட்கறதுக்கு. சொல்ற அமைதியா கேளுங்க. இல்ல இதை ஏன் கலைக்கிறோம்டா இது நாளைக்கு நாங்கள் இருக்கிற காலத்துல நடந்து சொல்லப்படக்கூடாது. கலைக்கிற இல்ல தேவைப்படுற நேரம் மட்டும் கலைக்கிற பொய் சொல்ற நேரத்துல வந்து அம்பலப்படுத்துற சொல்ற அதான் இப்ப நாங்க என்ன இது நாங்கள் இப்படியே விட்டுட்டோம்டா இது ஒரு பிராக்டிஸா போயிடும். அடுத்த அரசாங்கம் அதான் செய்யும். இப்ப கிவிலோய ஆண்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்கணும். ஏற்கனவே கையீட்டில கூட காணி உரிமையாளர் காணியோடையும் இருக்கணும். அங்கதான் கட்டுப்பாட்டு இருக்கு. காணி உரிமை ஒருத்தோட இருக்கணும். வழிவடக்க பாருங்க அங்கேயும் எத்தனை வசனம் போடுவோம். அரசாங்கம் இருக்கிற நீங்க நான் என்ன விளங்க சொல்றேன். நீங்க அரசாங்கம் ராசா நீங்க உங்களோட கேபினெட்ல இருக்கிற உங்களோட மினிஸ்டரோட கதைக்கவனும் எங்களோட இடத்துக்காண்டி தான் உங்கள்ட்ட கேட்கிறேன். மறுபடியும் உங்களை நோக்கி கை நீட்டு இல்லை. இங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறார்கள், அதாவது ராணுவ அதிகாரி விடுதலை கொடுத்துருக்கீங்க. மற்றது வந்து நீங்க உங்க பிரதேசத்துல குடும்ப கார்டு இல்லாதவர்கள் விடுதலை வழங்குவீங்களா? இல்ல ஒன்றுக்கு தானே. இல்ல ஒன்றுக்கு தானே. இந்த கருத்துக்களை தெரிவிக்கலாத வகையில சர்வாதிகாரத்துல ஆட்சி இருந்தபடியே தான் இப்படி இருந்தது. இன்றைக்கு ஜனநாயக ரீதியில எல்லாமே டிசிசில போட்டுதான் எடுக்கிறோம். நாங்கள் எந்த வகையிலுமே நிதானமா கையாண்டு கொண்டு நிதானமா கொண்டு வரும் சில விஷயங்களை நீங்கள் ஒன்று சொல்றாங்க. முந்தைய அரசாங்கம் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் வித்தியாசம். அதை யோசிங்க. அந்த கடும் ஜனநாயகவாதிகள் என்று நீங்க நச்சு கொண்டுதான் உங்கள்ட்ட நான் கோரிக்கை விடுக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும் சட்ட ரீதியான சிக்கல் ஒன்று இருக்குது. அது சட்ட ரீதியா தான் முடிவெடுக்க முடியும். சும்மா கொடுத்திருக்கீங்க. அதை விட குடும்ப கார்டு வந்து 19 குடும்ப கார்டு இருக்குது. பேர் லிஸ்ட் போடுறோம். நாங்கள் எல்லாமே பேர் லிஸ்ட் போட்டு தான் செய்கிறோம். அரசாங்கம் சொன்னது இனப்பரம்பல பாதிக்கிற மாதிரி உங்களோட அரசாங்கத்துல நடக்காது. சோ நாங்கள் இது ஆதாரத்தோட இருக்கணும். இனப்பரம்பல குழப்பி இருக்கணும். அதைத்தான் உங்கள்ட்ட கேட்கிறோம். உங்களோட இதை எடுத்து பாருங்க. தேர்தல் விஞ்ஞாபனத்தை இனப்பரம்பலுக்கு எதிரானாக்கள் நீங்கள். ஆனால் கிவிலோயா கொண்டு வாரீங்க. இப்ப இது நடந்திருக்கு. அதான் கதைக்கிறோம். குடியேற்றத்திடம் மேற்கொள்ளப்படாது. சரியா? நீங்க 15 வீடுகளுக்கு முதல் ரூபாய் வழங்கப்படல.
அவைக்கு கவுன்சில் போடுறதா நிப்பாட்டி பண்ணி மாவட்ட டிசிசி போடுங்க. நாகர்கோவில் மேற்கு செல்வநாயக் பகுதியில் அமைந்துள்ள மீட்டிங் வர்றப்ப கூட கோல் பண்ணி சில பேர் எனக்கு சொல்லி இந்த விஷயத்தை முக்கியமாக கதையை கொண்டு சொல்லி பேசவேக்கூடிய அந்த கழிவாற்ற வாகனம் தான் கொண்டு வந்து கண்ணாடி நான் ஒரு நாளே 2-3 தடவைக்கு மேல நடந்துப்பா. இப்ப கழிவாற்றல் எங்கோட்டே குறித்தபடி அந்த மரக்கலை வந்து தென்னந்தோட்டங்களுக்கு அந்த பிரதேசத்தை காணியோட சமாளத்துடனும் அந்த பிரதேச பொறிச்சாளர் பிரதேச ஆளுகளையும் பெறப்பட்டு கிராம உத்தியோகத்துடைய கண்காணிப்பும் பெறப்பட்டு தான் அது காணிக்க ஓட்டலாமா வெட்டி எழுதப்படாத வயலில் வந்திருக்கு. நேற்று முன்னாடி டிசம்பர் காணொலி சமூக வலைதளங்கள் கூட வந்திருக்கு. PHI நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்களோ? மலக்கழிவை கொண்டே கொட்டுறது மலக்கழிவை கொண்டே அளவுக்கு நான் கீழே அப்படி கொடுக்கலாம். வயலுக்கு கொடுக்கலாமா? தென்னங்காணிகளுக்கு தென்னங்காணின்னு போடலாமா? இல்ல அப்படி அனுமதி இருக்காது. அது அப்படி அனுமதி கொடுக்கல. நாங்க அனுமதி இருக்காது. நான் படிச்ச பூடேட் அவ்வளவுதான் சொல்லுவேன். புதுசாக வந்திருக்கேன். அனுமதி வந்தது அனுமதி கொடுத்துருக்கீங்களோ? உங்களோட இல்ல எங்க எங்க உங்களோட பொதுச்சாளர் பரிசு வர இல்லையா? உங்களோட PHI வர இல்லையா? இல்ல எல்லா PHIயும் ஒரே சிஸ்டத்துல பாஸ் பண்ணீங்க. இல்ல நான் கேட்கிறேன்டா, அது அந்த ஏரியாவுல போறாலும் ஓட்ட ட்ரைனேஜோட போய் தண்ணி மிக்ஸ் பண்ணிச்சுன்னா ஈக்குவலாய் முழுக்க குடிக்கிற தண்ணிக்குள்ள எல்லாம் வரும். அப்படி கொடுக்க எனக்கு தெரிய கொடுக்கல. அப்படி கொடுக்கல. இது நூறுலயா உருளைக்கிழங்கு விளையாடல இருக்கு. அப்படி எனக்கு தெரிய கொடுக்கல. நான் அப்படி படிக்கல. நான் படிக்கல. ஓ அதான் அப்படி பிரேசையில் அவர் அப்படி கொட்டல. நீங்க கொஞ்சம் பாருங்க. நான் நீங்க உரம் என்னாச்சு கொடுத்தீங்களோ என்ன தெரியாது. இல்ல இல்ல நான் என்ன ஆச்சரியம் நீங்க யோசிச்சிருப்பீங்க உரம் தானே கொட்டி இருப்பீங்க. உங்களை நான் அப்படி சொல்லல. எனக்கு தெரிய அது தண்ணி இதுல போய் கலந்துச்சா ஈகோலாய் இல்ல டாக்டர் மணி போயிட்டு ரெமோட் ஈகோலாய் வந்துச்சுன்னு சொன்னால் டயரியா வேற ஏரியா முழு பேருக்கும் முழு பேரும் சொன்னா கூட ஓடி தெரியும் போயிட்டு அது பாருங்க. உங்களோட PHI அப்படி அனுமதி தந்திருக்க ஏலாது. PHIக்கு நான் போயிட்டு போட்டேன்டா இன்கொயரி போயிட்டு PHI அனுமதி தரலன்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனையா போயிடும். அந்த என்னண்டு அப்ப அதைத்தான் நான் பார்க்கணும். நான் என்ன இல்ல அந்த காணியல்ல குப்பை கொட்டினோம்னா அந்த ஏரியா PHI வந்து ஃபுட் ஆக்டுக்கு போட்டு போட்ஸ் கொண்டு போகணும். ஏன்னா அதை செய்யல. இப்ப சோழ எம்ம வச்சு மல்லி போயிட்டார் மாறி ஏனாச்சு என்ன சீடு கொடுக்க போறீங்க? இது வந்து பசல நோக்கத்துக்காக தைசால சொல்றதை விட இங்க தம்பு தோட்டத்திலேயும் அந்த ஒரு தென்னங்காணிக்க பறிக்கப்படுறது. இப்ப நாங்களும் நகரசபை நாங்கள் வந்து பொய்ய சொல்லிட்டு போயிடாது. நகரசபை நாங்க சனங்கடப்புல ஒரு காணி எடுத்து நகரசபையால் நாங்கள் இப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம் மல்லக்கழிவு அந்த பசல நோக்கத்துக்காக சொல்ல உரிமையாளர்களுடைய அனுமதியை எடுத்து அந்த சூழலை எங்கேயும் நான் சொல்றேன் மலக்கழிவுகளை கொண்டு எந்த காணிக்கையும் கொட்டையிலாது. இல்ல நான் என்ன சொல்ல வரேன் அந்த ஏரியாவுல தனி இல்ல அதை நீங்க அகற்றுறது சொல்லுங்க. நீங்க அதை சொல்லாம நீங்க சொல்லலாம். ஒன்றுக்கு தானே கொட்டையிலாது. ஆனாலும் இதுக்கு ஏதாவது ஒரு ப்ரொபோசல வந்து நீங்க ஆளுநருக்கு கொடுக்கணும். மலக்கழிவுல இருந்து சாவச்சேரி பொலிஸ் நிலையத்தின் மலக்கழிவுல இருந்து பாடசாலை மலக்கழிவுல இருந்து சாவச்சேரி நகரசபை எடுத்து கொண்டிருக்கு. இல்ல அப்படி நான் அதை கொண்டு என்ன கொண்டு அதுதான் சொல்றேன்.
இப்போதைக்கு நாங்கள் ஒன்று சொல்லணும். ஏன்னா நாங்கள் இதுல நாடு முழுக்க தென்னங்காணிகள்ல பல அமைதியா இருங்க. இதுல ஒரு முடிவெடுப்பான். ட்ரீட்மெண்ட் பிளான் செய்யறதுக்கு இப்ப நீங்க கண்ணாடி பெட்டிக்கு எங்களை பின்னாலே இப்ப ஆளுநராக இருக்கக்கூடிய அவர் அரசாங்க இருக்க செய்யப்பட்ட திட்டம் அது கைவிடப்பட்டு இப்ப அது இயங்காம இருக்கு. வந்து பாருங்க, அதை வந்து இயக்கிறதுக்கான நடவடிக்கை உங்களையும் இப்ப சொல்லலாது. ஏனென்றா எடுக்கிற கழிவை கொண்டு எங்கேயாவது கொண்டு வரும் அது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்குது. இதே மாதிரி தான் ஜாழ்ப்பாணத்திலே. அப்ப இப்ப இதுக்கான நடவடிக்கை அதை வந்து நான் உங்களை கூட சொல்லல. ஏன்னா இது வந்து ஒன்றுமே செய்யலாது. கேட்டோன்னா மழையை எடுத்துக்கொண்டு எங்கேயாவது தம்மன்றதான் நடக்குது. முந்தி வீடு எல்லாம் தாட்டவங்கள். அப்ப எங்களுக்கு தெரியும் இதுக்கான ப்ரொபோசல் இயங்காததுக்கு எழுத்து மூலத்தை தாங்க. இப்படி எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் பிளான் இல்ல. அப்ப நான் இன்றைக்கு தான் தெரியுது இந்த இடத்துக்குள்ள ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் கட்டி வீண் விரியமா கிடக்குது. அப்ப அதை ஏன் இயங்காம இருக்குன்னு சொல்லி ஆராய்வதற்கான இந்த இடத்துல முடிவெடுப்பான். சரியோ, அதை இருக்க நானும் வந்து பாக்குறேன். அந்த வீதியை நாங்கள் கவர்மெண்ட் பயன்படுத்தா வீதி சேதம் அடையாளப்படுத்தி இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் அந்த மக்களை போய் கொண்டு வேண்டி வீடியோ கால் ஒன்றுதானே ஒரு பிரச்சனை வருமானம் தான் முட்டுப்புள்ளி வரும். சரியா, பிரச்சனை வராம விட்டாது ரெகுலரா நடந்து கொண்டு இருக்கும். இன்றைக்கு இப்படி என்று வந்த வழியா தான் ட்ரீட்மெண்ட் பிளான் கட்டி சும்மா இயங்காம இருக்குன்னு சொல்றாங்க. அதை வந்து நாங்கள் முழுமை பெறாம கைவிடப்பட்ட ஒரு திட்டம். அதை வந்து கைவிடப்பட்ட என்றெல்லாம் ஆராய்ஞ்சு சரி அதுக்கான முட்டுப்புள்ளியை வைக்கிறதுக்கு எடுப்பாங்க. மோட்டோ ஒண்ணு பெரிய பெருமதியான சாமான் நான் வந்து பாக்குறேன். இல்ல இல்ல இத வந்து பாத்துட்டு என்ன பிரச்சனை ஆனால் இப்ப புதுசாக ஒரு மோட்டார் முயற்சிகள் நடக்குது. நகர சபைக்கு சரி, அதுக்கான இடத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதை நீங்கள் விரைவுபடுத்தி தந்தா சரி, நாங்க அதை விரைவுபடுத்தோம். இப்ப மற்ற ஒன்று சொல்றேனே, நான் ஒன்று சொல்றேனே, அமைதியா இருங்க. நான் ஒன்று சொல்றேனே, குப்பை கொட்டுற இடத்துல அதுல வேலி அமைச்சது நல்லது. பொழுத்தின் ஃபுல்லாவே பறந்து கடல் ஃபுல்லா பறக்குது. நான் ஒன்று சொல்றேனே, வேலி அமைச்சது நல்லது. சரியா, வேலி அமைச்சதோட சுத்தி பனைய வையுங்க. உண்மையாகவே சுத்தி பனைய வச்சிங்களா அது வேலியை விட ஸ்ட்ராங்கா இருக்கு. வேலி அது போட்ட வேலியை நான் பார்த்தேன் ஒரு 4 வருஷத்துல அப்படியே உடைஞ்சு விடத்தான் போகுது உக்கி. சரியா, உப்பளத்துக்கு அந்த சைப்பக்கம். அப்ப நாங்கள் என்ன செய்யோடும், அந்த 4 வருஷத்துக்குள்ள சுத்தி பனைய வைப்பமா இருந்தா பாதுகாப்பான ஒரு சூழல் வேலியை விட ஸ்ட்ராங்கா வரும். செலவும் இல்ல. அப்ப இதுல குப்பை கொட்டு தண்டபுரம் நல்ல இடம் செலவு செய்து அந்த முறைக்கு போவோம். இல்ல, நாங்கள் ஏற்கனவே அந்த வேலிக்கு உட்பக மரங்கள் நடவடிக்கை செய்யப்பட்டு பனையை செய்யுங்க. சவுக்க மரங்கள் மற்றும் மருத மரங்கள் நாட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு கொண்டது. சவுக்க மரத்தை இல்ல நான் பார்த்தேன், மரம் இல்ல என்ன நான் போனான். சரியோ, ஒரு சவுக்கு மரம் இல்ல. அப்ப நான் ஒன்று சொல்றேன், சுத்தி பனைய வைங்க, சிம்பிளா வளரும். கதைச்சதாங்க இல்ல நல்ல அதான் கோப்பாய் இல்ல நல்ல ஜாழ்ப்பாணத்துல நல்ல டிசி நடந்தது. அந்த வரவேற்பு கொட்டுறாங்க. அப்ப நாங்க போலீஸுக்கு சரி ஒரு நிமிஷம் எல்லாரும் காய்ச்சிட்டீங்களானே. இப்ப நான் உங்கள ஒரு நாளுமே கூட சொல்லல. என்னண்டா, நீங்கள் உங்களோட பெரிய சபைக்கு இல்லாத ஒரு காசு ஒதுக்கி ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் வச்சிருக்கலையே, கட்ட இல்லாதவங்களோட எஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில ஹாஸ்டலுக்கு பின்னால எங்கண்ட எல்லா வேஸ்டும் போய் அதுல கல்லாகி கட்டி வெளியால வந்த பிறகு அந்த டொய்லெட் எல்லாம் அவங்க ஃபுல்லாவே ப்ராசஸ் பண்ண பிறகு அது உரம். அதே மாதிரி ஏன் நீங்க உங்கள்ட ஒதுக்கப்படுற நிதியில சாவச்சேரிக்கொண்ட நீங்க உங்களோட பெரிய சபைக்கு கட்ட இல்லாதா?
110 கோடியா மில்லியனா? என்னடா நல்லூர்ல டிசைட் பண்ணினாங்க எல்லா குப்பையிலையும் ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு. சோ அப்படி கொண்டு போய்க்கல உங்களோட பெரிய சபையும் ஒரு கொஞ்சம் காசை போட்டு கல்லுண்டாயில கொண்டு போறது தான் டிசைட் பண்ணிருக்கோம். அங்க ஒரு இதை செய்யுங்க. இப்ப ஜெஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில எங்க ஹாஸ்டல்ல இருந்து வர அவ்வளவுமே ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணப்படுது. சோ அப்படி வந்து நீங்க உங்களோட பெரிய சபையில தீர்மானத்தை கொண்டு சும்மா நெடுக சண்டை பிடிக்கிற விட்டுட்டு நீங்க ஏதாவது வந்து கட்டுறதை ட்ரை பண்ணுங்க உங்களோட காசுல. குப்பையில விடவா கொண்டு போற விஷயம் வந்து நடைமுறையில் இருந்தது. பர்துரை கொண்டு போறேன் நாங்கள் இங்கே இருந்து ஒரு நேரத்தை கொண்டு வரது ஒரு ஆட்போர்ட்ஸ்ல வந்து அந்த ப்ராஜெக்ட் பெரிய போயிட்டு அது சாத்தியம் டிசைட் பண்ணிக்க மாட்டா. இன்றைக்கு கவர்மெண்ட்டுக்கு ஆஸ்திரேலியாவில இருந்து சொல்லி இருக்கிறார் யாழ்ப்பாணம் ஃபுல்லா முழு குப்பையும் ஒரு இடத்துக்கு வருமாண்டா தான் ஃபுல்லா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்றது கவர்மெண்ட்டுக்கு அக்ரி பண்ணிருக்காரு. ஓகே இளங்குமரன் சொன்னாங்க எனக்கு நல்லூர்ல. அப்ப அந்த ப்ராஜெக்ட் வந்தா நீங்க முழுக்களையும் டிரான்ஸ்பர் பண்ணி அங்க கொண்டு போவோம் கல்லுண்டாய்க்கு. எங்களுக்கு 500 இல்ல எனக்காக தெரியும். இப்ப ஹாஸ்பிட்டல் கழிவுகளும் 300 ரூபாய்க்கு நீங்க எடுக்கிறீங்க. எனக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு சேல் பண்ணப்படுது. இப்ப அதுக்கு ப்ரொபோசல் வந்து தாரான்னு சொல்லியிருக்கணும். சோ அதுக்கு நீங்களும் இன்புட்டை கொடுத்து நீங்களும் கொஞ்சம் காசை கொடுத்து அங்க கொண்டு போங்க. எங்களுக்கு யார் வந்து பெரிய பிரச்சனை இந்த குப்பை கிளீன் பண்றதா. சோ அதுக்கும் உங்களோட பெரிய சபையில ஒரு தீர்மானத்தை போட்டு சனத்துக்கு விளங்கப்படுத்தி உங்களோட பெரிய சபை உறுப்பினர்களுக்கு விளங்கப்படுத்தி அதை அக்ரி பண்ணி கொண்டு போங்க. ஆனா ஒன்று விஷயத்தை சொல்றேன், நீங்கள் எந்த பிஹெச் அனுமதி தந்தாலும் ஒரு காணிக்குள்ள கொண்டே வெறும் மேல கழிவு போட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல அது ஈகோலாய் வரும். ஈகோலாய் என்ற பாக்டீரியா 4 இடக்க மஞ்சான் ஒரு சென்டிமீட்டர் கியூபுக்குள்ள இருக்கலாம். அது வந்து அந்த ஏரியா முழுக்க டயரியா வரும். அது நீங்க எந்த பிஹெச் இருந்தாலும் அதான் உண்மை. இப்ப நீங்க கொட்டுறதுக்கு நாங்க ஒன்றுமே செய்யலாது. பட் அந்த ப்ரொபோசல் வரைக்கும் அதை அக்ரி பண்ணுங்க. உங்களோட பெரிய தொழிற்சாளர் லெப்டினா டிசிசி வரைக்கும் அதை அக்ரி பண்ணுங்க. அவ்வளவுதான். நன்றி. இல்ல 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 நாங்கள் இந்த அனத்தத்துக்கு மூலம் நிதிய அரசாங்கம் 1 கோடி காசு கொடுத்தது அனத்தம் ஏற்பட ஒன்றுதானே மக்கள் முடிவெடுப்பான் கொஞ்சம் பெருங்க நீங்க எப்படி சண்டை பிடிச்சீங்கன்னா உங்களோட கட்சிக்கிட்ட அடுத்தவங்கள வாக்கு விடாது. எப்படி சண்டை பிடிச்சீங்கன்னு தான் மரியாதை. நான் சொல்ல அமைதியா இருங்க. ஒன்றேதானே அமைதியா இருங்க. நான் சொல்றேன் ஐயா, நாங்கள் அந்தந்த தினங்களை சொல்றோம். அந்தந்த நடவடிக்கை தவிசாளருக்கும் எழுத்து மூலம் போடுங்க. விஷயம் முடிஞ்சது. சரி சரி. அடுத்ததுல இருந்து தவிசாளருக்கும் தவிசாளருக்கு ஒரு எழுத்து மூலம் போடுங்க. உங்களை வீதி ஒன்று புனரமைக்க போறோம் இன்ன டேட்ல. விஷயம் முடிஞ்சது. சரி ஓகே ஓகே சரி. நீங்க நான் விஷயத்தை சொல்லிட்டு ஐயா இங்க கவனிங்க. ஓகே அமைதியா இருங்க ஒரு கொஞ்ச நேரம். என்னென்றால் நான் கூட்டம் தொடங்கிய சொன்ன இது பிரதேச அபிவிருத்திக்கான கூட்டம். எங்களுடைய பிரதேசத்திலே அரசாங்கத்தால் ஒதுக்கப்படுற நிதிகள் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஆக்கபூர்வமாக கதைங்கோ விவாதங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லி தொடக்கத்திலேயே சொன்னான். சரிதானே? ஓரளவுக்கு இப்ப இதுவரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் வந்து இருந்தா போல அது பழையபடி வலிக்கிட்டுது. சரி அமைதி. என்னென்றால் தலைவரே சொல்லிட்டார் தானே அதுல ஒரு தவறு நடந்திருக்கு, எதிர்காலத்தில் திருத்திக் கொள்றோம். அந்த இடத்துல அதை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி போவோம். சரிதானே? இவ்விடத்திலேயே நின்று சுத்தி கொண்டு நிக்க வேண்டாம். ஓகே. அடுத்த தென்மராட்சி பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் சாவச்சேரியில் இடம்பெற்றது.